Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு சக்ஸஸுக்கு அப்புறம் சொல்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் சொல்கிறது எல்லாமே எக்ஸ்கியூசஸ். இங்கே எக்ஸ்கியூசஸ் கேட்கறதுக்கு யாருக்கும் டைமும் கிடையாது அண்ட் தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் எக்ஸ்கியூசஸ். ஸோ இட் இஸ் மை மிஸ்டேக். நான் ஒரு தப்பான கால் அதில் இருக்குது. இட் இஸ் தட் ஒன் சிங்கிள் மிஸ்டேக் தட் இஸ் நான் பண்ணியிருக்கக்கூடாது ஒரு மிஸ்டேக். அது ப்ரொடியூசர் ஹீ பிரிங்ஸ் அ ஸ்கிரிப்ட் டு மீ. ஹீ சேஸ் லெட்ஸ் டூ தி ஸ்கிரிப்ட். ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். பெருசாக பிடிக்கலனா அதோட மெயின் கோர் லைன்லேயே ஐ தாட் தெர் இஸ் a mistake, some issues there. So இப்போ அந்த ஸ்கிரிப்டை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னும் போது this producer was very persistent, very sure that he wanted to do that script. This is the costliest mistake. I should not have done that story. But அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் I was totally not confident. இந்த படம் வந்து is not going to work. நம்ம நினச்ச மாதிரியான ஒரு படம் நம்ம எடுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். பட் சுற்றி டீம் எல்லாருமே பாசிட்டிவாக இருந்தாங்க. நான் வந்து ஐ தாட் ஓகே இவங்க நம்ம வந்து அப்செட்டாக இருக்கோன்றதுக்காக நம்மளை வந்து கன்சோல் பண்ணுறாங்க. ஓகே எனக்கு உங்கள் சிம்பத்திலாம் வேண்டாம், எனக்கு வந்து டெல் மீ த ஃபேக்ட் அப்படின்னு திரும்ப சொல்லுங்கள். ஒரு பாயிண்ட் மேலே டயர்ட்லாம் ஆகிட்டாங்க. கை தட்டும் போது ஆடியன்ஸ் வந்து கை தட்டும் போது நம்ம சந்தோஷப்படுறோம், அவங்க கோவப்படும் போது அப்செட் ஆகிறோம்னா அது இதில் வந்து டசன்ட் மேக் சென்ஸ். இட் இஸ் நாட் அபவுட் கிரிட்டிசிசம், இட் இஸ் அபவுட் நான் வந்து ஐ வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் மை செல்ஃப்ன்றது தான் அதோட இது. அண்ட் சாருக்காக நீங்கள் நரேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இஸ் தட் ட்ரூ? விஜய் சாருக்கா? ஆமாம்மா பண்ணியிருக்கேன். என்னால் அவர் முன்னாடி பேசவே முடியாது. இது எங்கே கதை சொல்கிறதுன்னு நான் இன்னொருத்தரை கூப்பிட்டு போனேன். அவர் பார்த்தா அவர் என்னோட பயங்கரமாக ஸ்டாமர் பண்ணார். எனக்கு சரி இந்த லட்சணத்தில் கதை சொன்னால் அவருக்கு எங்கேருந்து பிடிக்கிறதுன்றது ஃபஸ்ட்டு வாட்டியே ஃபீல் ஆகிடுச்சு. ஓகே டில் டுடே இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் டிமாண்டிக்கு அப்புறம் இந்த லைக் லாட் ஆஃப் பீப்புள் நான் எல்லா கமெண்ட்ஸும் படிப்பேன். இந்த லைக் பீப்புள் ஹூ செட் இது வந்து இந்த படத்துலேருந்து காப்பி, இந்த படத்துலேருந்து காப்பி. Till today I have not found anybody tell the exact source. என்கிட்ட சோர்ஸ் இருக்குது, நான் எடுத்தது தான். பட் ஆனால் அந்த சோர்ஸ் யாருமே சொல்ல. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ஃபைண்ட் ஓகே. ஆமாம் நான் இப்போயும் சொன்னேன் டிமாண்டி காலனி இஸ் ஃபைனல் டெஸ்டினேஷன். 2ன்னு கை வச்சுட்டா தென் 3, 4 அப்படின்னு போய் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகும். இட் இஸ் 4ல் தான் படம் முடியும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு ஜென்யூன் ஹார்ட் ஃபெல்ட் கான்வர்சேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ டு பிகின் வித், இப்போ நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம 2 பேருடைய சீட்லேயுமே உட்கார்றதுக்கு நம்ம பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோட அவ்வளோ ஆசையோட ரொம்ப டெடிக்கேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ wherever we are today here நம்ம வந்து கண்டிப்பாக blessed, we are chosen people. ஸோ அந்த விதத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த ஒரு பிளெஸ்ஸிங்னா தான் வர முடியும். சேம் வே நமக்கு ஹார்ட் ஒர்க்கும் வேணும். ஸோ யார் ஹியர் அப்படின்றப்போ நான் சொன்ன மாதிரி சூசன், இந்த ஒரு சூசன் அப்படின்றது வந்து யூனிவர்ஸும் பண்ணியிருந்திருக்கும், நம்மளும் அதை பண்ணியிருந்திருப்போம். அதுக்காக நான் சொன்ன அதே எஃபர்ட் அண்ட் டெடிகேஷன் நம்ம எண்ட்லேருந்து வந்திருக்கும். அந்த மாதிரி அஜய் சாருடைய வாழ்க்கையில் வந்து வேறு ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இல்லை யோர் ஸ்ட்ரீம் மைட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் இந்த சைல்ட்ஹுட்டில் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். பட் தென் யூ சோஸ் திஸ், நான் வந்து டிரெக்ஷன் தான் பண்ண போகிறேன், படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட், அந்த மொமெண்ட் ஆஃப் ஒரு ரியலைசேஷன் எங்கே நடந்துச்சு? சோஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ஐ சோஸ் திஸ் ப்ரொஃபஷன் ரொம்ப சின்ன வயசுலேயே. ஆஸ் இன் ஸ்கூல் டைம்ஸில் வந்து இந்த ஆட்ஸ் ஆப் அப்புறமா இந்த ஸ்கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவோம். ஸோ அப்போ வந்து சும்மா ஜாலியாக ஸ்கிரிபிள் பண்ணி நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த டைம்ஸில் நிறையா அப்ரிஷியேட் பண்ணாங்க என்னோடய ரைட்டிங்கை. ஸோ வந்து நம்ம அந்த அப்ரிசியேஷனை தான் வந்து தேடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ஏஜில். லைக் லுக் அவுட், கீப் வாட்சிங், சம்வேர் சம்படி would have appreciated you for something. அதுதான் வந்து உங்களோட ஒரு பேஷனாக மாற சான்ஸ் இருக்கும். ஸோ அது இட் கெப்ட் மீ ஒரு மாதிரி பயங்கர ஒரு ஹாப்பியாக வச்சுருந்துச்சு. ஐ லவ் ரைட்டிங் மோர் அண்ட் மோர். ஸோ அதை வந்து டிரெக்ட் பண்ணுறது, இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் எனக்கே தெரியாமல் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் சொல்ல முடியாது. ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் அந்த ரூட் வந்து எங்கேயோ ஆரம்பிச்சிருச்சு. எதுக்குள்ளே போகணுன்றதை கண்டு சேனல்ன்றதை விட வாட் ஐ லைக் அப்படின்றத ஐ ஸ்டார்டட் ஃபைண்டிங் அவுட் அட் வெரி ஏர்லி ஏஜ்ன்றது தான். ஸோ நான்லாம் எப்படின்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டாப்பர் டைப்ஸ். நான் என்னோட அரௌண்ட் 10th எல்லாமே ஐ வாஸ் ஃபிக்ஸ்டு, இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ +1 +2லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் எல்லாம் இங்கே தான் இருக்கும். +1 +2 தான் வந்து தே ஸ்டார்டட் சீயிங் இவன் இப்படி அப்படியே மாறுறான் அப்படின்றது. அண்ட் ஆஃப்டர் 12th நான் அப்படியே போய் விஷுவல் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணேன் லோயலாவில். அண்ட் ஆஃப்டர் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படியே ஒரு சேனலில் இந்த நாளை இயக்குனரில் கண்டஸ்டண்ட்டாக வந்தேன். முடிச்சு 2-3 months முருகா சார் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நோ டேர்னிங் பேக் ஆஃப்டர் தேட்.
வேறு எந்த ஸ்ட்ரீம்குள்ளேயும் போயிட்டு இங்கே வரல. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு அண்ட் அதை கரெக்டாக ஒரே ரூட்டில் வந்துட்டுருக்கேன். ஓகே, 2 things. ஃபர்ஸ்ட் வந்து கிளாட் தட் யூ ஹேட் த கிளாரிட்டி அட் தட் பாயிண்ட். அந்த ஏஜில் வந்து இதுதான் எனக்கு வேணுன்றதுல ஒரு பிடிவாதம் இருந்து அதில் அழகாக வந்ததுக்கு வந்து வெரி ஹாப்பி. செகண்ட் திங், இப்போ வந்து சயின்டிஸ்ட்லாம் ஆக போகிறான் என் பையன் அப்படின்னு நினச்சி அப்பா அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணிங்க நான் சினிமாவை தான் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ? அதுதான் அந்த கன்வின்சிங் வந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. இப்போ ஸோ என்னென்னா அவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக். இட்ஸ் நாட் வெறும் அப்பா அம்மா பேரண்ட்ஸ்னு இல்லை, ஒரு பிக் ஃபேமிலி, லைக் தாத்தா பாட்டி சித்தி அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஃபீல்ஸ் தான். ஸோ எவ்ரிபடி ஹேட் ஹியூஜ் ஹோப்ஸ், இவன் படித்து பயங்கரமாக வந்துடுவான்ட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே ஷேட்டர் பண்ணிட்டு வந்திருக்கோன்னும் போது ஐ ஹாவ் அ பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் ஷுர் தட் ஐ மேட் த ரைட் கால் அட்லீஸ்ட் அவங்களோட இதில். ஸோ என்னோட கசின்ஸ், என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆல் வெல் எஜுகேட்டட், லைக் எல்லாருமே நல்லா படித்து செட்டில்டு. பட் தே லுக், அவங்க எல்லாருமே நான் இன்னும் பெட்டராக பண்ணணும்னு நினச்சாங்க இல்லையா. ஸோ அட் எனி பாயிண்ட் நான் வந்து ஐ ஷுடன்ட் லெட் தெம் டவுன் அப்படின்ற ஒரு ஃபீல் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இன்னும் ஓடுறோம். வாவ், பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். இப்போ வந்து முதல் படம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ வீட்டிலலாம் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க? அவங்க வந்து பார்க்குறப்போ வாட் வாஸ் தேர் ரியாக்ஷன்? இல்லை இது நான் 10th தண்ணி தெளிச்சு விட்டாங்க. ஸோ அந்த டிசிஷன்லாம் வந்து எப்போயோ முடிஞ்சிருச்சு. அது அவங்க ட்ரீம்ஸ் எல்லாம் ஷேட்டர் பண்ணி நம்ம ட்ரீம் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அட்லீஸ்ட் ஹாப்பியாக இருக்காங்களா? ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க படத்தை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போயிருந்துருப்பீங்கல்ல, அப்போ என்ன சொன்னாங்க? அப்போ தான் அவங்க என்னை விட அவங்க தான் அதிகம் நர்வஸாக இருந்தாங்க. லைக் தே ஆர் மோர் வரிட் அபவுட் த ரிசல்ட் தேன் த ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் அவங்களுக்கு அப்பீல் ஆகவே இல்லை. ஏன்னா அவங்க அந்த மூடில் இல்லை. அவங்க வந்து உட்காந்துட்டு சுற்றியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சுற்றியெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதானே ஒரு பேரண்ட்டோட இதுவாக இருக்க முடியும். ஸோ மோர் தென் அவங்க வந்து என் பையன் இது பண்ணியிருக்கான்னு சொல்கிறத விட என் பையன் பண்ணது இதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்கன்றது தான் அவங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியும். ஓகே ஓகே, வெரி நைஸ். இப்போ வந்து அந்த ஒரு ஜேர்னி அப்படி அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி வந்தாச்சு, விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தாச்சு, ஒரு சேனலுக்குள்ளே போயாச்சு. அடுத்து வந்து ஒரு நல்ல மென்டார் கையில் போயிருக்கீங்க நீங்கள், ஏஆர் முருகதாஸ் சார். ஸோ சாருடைய ஃபிலிம்ஸில் வந்து யூ ஒர்க் வித் கப்பல் ஆஃப் ஃபிலிம்ஸ், 2 ஃபிலிம்ஸில் யூ பீன் ஒர்க்கிங், துப்பாக்கி அண்ட் ஏழாம் அறிவு. சாருடைய ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து தில் பி சம் சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு வந்து மக்களுக்கு சொல்கிற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரெக்டர் அண்ட் ஹீ இஸ் வெரி பேஷன். அஃப்கோர்ஸ் அவருடைய இதுலேருந்து வராங்க, அவருடைய ஸ்கூல் இதுலேருந்து வராங்க அப்படின்றப்போ அது மேலே ஒரு ஹை ஹோப்ஸும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அங்கேருந்து வந்த நீங்கள் டிமாண்டி காலின்னு ஒரு படம் பண்ணீங்க. இட் இஸ் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போகிறோம், ஒருத்தவங்களை ட்ரெயின் ஆகிறோன்னும் போது வி ஒன்லி லேர்ன் த நுவான்சஸ். அவங்கக்கிட்ட வந்து ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட் கற்றுக்கலாமே தவிர அவங்கள வந்து நம்ம அப்படியே அவங்களோட ரூட்டை நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அதான் தேர் கேன் பி ஒன்லி ஒன் முருகதாஸ் சார், தேர் கேனாட் பி அ காப்பி. ஸோ தட் வாஸ் இனிஷியலாக ஃப்ரம் த பிகினிங் வந்து எனக்கு வந்து சார் மாதிரியான படங்கள் பண்ணணும், அவர் டச் பண்ணுற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது. எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் லைக்ட் த வே ஹி அப்ரோச்சஸ் அ ஸ்கிரிப்ட். அவர் எப்படி டைலாக்ஸ் பண்ணுறாரு அண்ட் ஒரு சீனையும் ஆடியன்ஸை வந்து அவர் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நிறையா யோசிப்பார். ஸோ இந்த ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட்லாம் நம்ம வந்து ஒரு மாஸ்டர் வந்து கற்றுக்கலாமே தவிர நம்ம மாஸ்டரோட டூப்ளிகேட்டாக என்றைக்குமே நினைக்கக்கூடாது. திஸ் இஸ் வெரி வெரி வெல் செட் பா. நான் கேட்ட கேள்விக்கு ஒரு நல்ல ஆன்சராக இருக்குது. ஸோ ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு டிமாண்டி காலனி பண்ணுறீங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் படமே ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. யோசிச்சு பார்த்தீங்களா இது பயங்கரமாக அடிக்க போகுது அப்படின்ட்டு? இல்லை நான் நிறையா இதில் சொல்லியிருக்கேன். டிமாண்டி காலனி வந்து இட் ஹேப்பன்ட் அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன். இட் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் ஐ வாண்டட் டு டூ. நான் பண்ணணும்னு நினச்சது வந்து இமைக்கா நொடிகள் தான் ஃபர்ஸ்ட். அண்ட் இட் வாஸ் டர்ன் டவுன் லிட்டரலி எவ்ரிவேர். எவ்ரிபடி செட் நோ, திஸ் ஃபிலிம் இஸ் நாட் ஹேப்பனிங் அப்படின்னு. ஸோ ஐ ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் ஓடிடுச்சு அந்த படம் ட்ரை பண்ணுறதுலையே. என்னன்னா டைம் போயிட்டே இருக்குது. தென் ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட் நம்ம வந்து பழசாகிடுவோம். ஸோ என்னென்னா இமீடியட்டாக கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணலான்னும் போது ஓகே தென் சின்ன பட்ஜெட்டில் வில் ட்ரை சம்திங் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஸ்டார்ட் பண்ணது தான் டிமாண்டி காலனி. அண்ட் ஸ்கிரிப்ட் போக போக ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ளே வந்து ஆட் ஆனோன்னா வி கைண்ட் ஆஃப் ஃபீல்ட் ஓகே ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணலான்னு. பட் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வாஸ் டோட்டலி நாட் கான்ஃபிடென்ட். இந்த படம் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க், நம்ம நினச்ச மாதிரியான ஒரு படம் நம்ம எடுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். பட் சுற்றி டீம் எல்லாருமே பாசிட்டிவாக இருந்தாங்க. நான் வந்து ஐ தாட் ஓகே இவங்க நம்ம வந்து அப்செட்டாக இருக்கோன்றதுக்காக நம்மளை வந்து கன்சோல் பண்ணுறாங்க. ஓகே எனக்கு உங்கள் சிம்பத்திலாம் வேண்டாம், எனக்கு வந்து டெல் மீ த ஃபேக்ட் அப்படின்னு திரும்ப சொல்லுவோம். ஒரு பாயிண்ட் மேலே டயர்ட்லாம் ஆகிட்டாங்க. ஏங்க நாங்கள் எதுக்கு உங்களுக்கு சிம்பத்திலாம் காமிக்கணும், உண்மையை தாங்க சொல்கிறோம், நல்லா தாங்க இருக்குது அப்படின்வாங்க. இல்லை நீங்களாம் போய் சொல்கிறீங்க போங்க அப்படின்றேன். பட்
அந்த ரிசல்ட் வந்து இஸ் கம்ப்ளீட். நான் அந்த அப்படி ஒரு ரிசல்ட் நான் இமேஜினே பண்ணல ஃபார் டிமாண்டி. பட் மேபி இட் கனெக்டட், இட் ஒர்க், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ சக்ஸஸ் வந்து நம்ம எதிர்பார்த்து இருக்கிற சக்ஸஸ் தாண்டி அன்எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ் அப்படின்றப்போ அது ஒரு நம்மளோட இடத்துல கொண்டு வச்சு ஒட்டுறோம். ஒரு மாதிரி ஒரு சரியல் ஒரு இடத்துல cloud 9ல் உட்காந்துருப்போம். அப்படி இருக்கிறப்போ அதுக்கு அடுத்து கிக் ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் ஒரு பிகாஸ் ப்ரெஷர் இஸ் நவ் டூ மச் இல்லையா? உங்களுக்கு ஒரு பெஞ்ச் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. நவ் யூ ஹேவ் டு பிரேக் இட் அகேன், இல்லைனா அதை ஈக்குவலைஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு வரணும். அடுத்து நீங்கள் ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றப்போ அது ஹவு ஹார்ட் இட் வாஸ், பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ வெரி க்ரூஷியல் இன் யோர் இது. செகண்ட் கேட்குறீங்களா? செகண்ட் பார்ட்? செகண்ட், நோ நாட் செகண்ட் பார்ட், செகண்ட் மூவி. யா, Immechanical was not the second film I wanted to do. I had another script. So இது என்னன்னா, I kind of feel there is something else that is deciding what I should be doing அப்படின்றது தான். ஸோ செகண்ட் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டது வேறு ஒரு படம், வேறு ஒரு பெரிய படம் அது. அண்ட் அதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 6-7 months ஒர்க் பண்ணுவோம். அண்ட் அதுவும் டேக் ஆஃப் ஆகலை. அது டேக் ஆஃப் ஆகணுன்னே அதுக்கு முன்னாடி நானும் அத்தர்வா பிரதரும் ஆல்மோஸ்ட் 2 years இந்த ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போயிருவோம். அப்போ அத்தர்வா பிரதர் கால் மீ அண்ட் செட், நம்ம அந்த ஸ்கிரிப்டை இப்போ ட்ரை பண்ணலாமா? நோ தட் யூ ஆல்சோ ஹேவ் ஒரு படம் ஹிட்டு கொடுத்துருக்கீங்க, நம்ம இப்போ ட்ரை பண்ணலாமா? ஓகே ப்ரோன்னு சொன்ன உடனே போய் அப்ரோச் பண்ண ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் இமேக்கானடிகளை ஓகே பண்ணுறாரு. ஸோ ஓகே, இது என்ன கான்செப்ட்னே புரியலையே. சரி, ஓகே, ஸோ மேபி திஸ் இஸ் வாட் இஸ் மெயின், இதுதான் இப்படி இருக்கணும் போல இருக்குது அப்படின்ட்டு இமேக்கானடிகள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ணோம். அப்போ வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இட் வாஸ் நாட் அ பிரதர் அண்ட் சிஸ்டர் ஸ்டோரி. இட் வாஸ் ஒரு இது அவரோட மாமா மாதிரி ஒரு மாமா கேரக்டர், அப்புறம் அந்த மாமாவோட தங்கச்சி பையன் தான் ஹீரோ. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு செம பாண்ட் இருக்கும். ஏன்னா மாமா வந்து அன்மேரிடாக இருப்பார், இந்த பையனை கிட்டத்தட்ட சொந்த பையன் மாதிரி எடுத்து வளர்த்துருப்பார். நாங்கள் அந்த ரோலுக்கு மம்முட்டி சார் அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர். பட் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்போ வந்து இதுக்கு தென் ஐ தாட் இன்னும் அதை ட்வீக் பண்ணிட்டு ஒரு அக்கா தம்பிக்கு உள்ள ஈக்குவேஷனை நம்ம ஏன் வந்து இது பண்ணக்கூடாது, இட்ஸ் பீன் வெரி லாங். அந்த மாதிரி அக்கா தம்பிக்குள்ளே இருக்க ஒரு ஈக்குவேஷன் நான் பார்த்தது வெரி ரேர். ஸோ அந்த ஈக்குவேஷனில் ஒர்க் பண்ணலான்னும் போது சரி, அப்போ வந்து நயன் மேம் அப்ரோச் பண்ணோன்னே எவ்ரி திங் ஸ்டார்ட் ஃபாலோயிங் இன்டு பிளேஸ். அது அப்படியே ஓகே. நீங்கள் சொல்கிறப்ப எல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் தேரோட பீன் அ லிட்டில் இது இல்லையா, ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டு இருந்திருக்கும் பின்னாடி. ஸோ இப்போ நீங்கள் பேசுகிறப்போ ஒன்று சொன்னீங்க, நான் ஒரு படம் ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து இந்த படத்தை பிச் பண்ணுறப்போ ப்ரொடியூசர் வந்து முதல் ப்ரொடியூசரே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு. புரியவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல. சினிமாவுக்குள்ளே வர்றப்போ ஒரு புரிதல் இருந்திருக்கும் சினிமா பற்றி. அது வந்து ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு ஹிட் ஆகி சிலது உடஞ்சிருக்கும், சிலது மாறி இருக்கும். அந்த மாதிரி இப்போ you've been there in the industry for like 15 years now. 2010ல் ஸ்டார்ட் பண்ணீங்க, இவ்வளோ வருஷம் இருந்திருக்கீங்க அப்படின்றப்போ அப்போ இருந்த புரிதல், சினிமாவை பற்றின புரிதலும் இப்போ இருக்கிற புரிதலும் அஜய் அவர்களுக்கு என்னவா இருக்குது? அப்போ இருக்கிற புரிதலும் இப்போ இருக்கிற புரிதலுக்கும் லேர்னிங் பெருசாக இல்லை, அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அக்செப்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு, யங்காக இருந்தோம், நம்மளால் ஒரு சில விஷயம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எவ்ரி சிங்கிள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன நெகட்டிவிட்டி கூட நம்ம வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணும். இப்போ அது இல்லை. இப்போ அந்த அக்செப்டன்ஸ்ன்றது கொஞ்சம் இதாகிடுச்சு. வாட் எவர் கம்ஸ் ஓகே, ஜஸ்ட் டேக் இட் வித் த ஃப்ளோ அண்ட் கோ ஆன்றது தான். பட் புரிஞ்சுக்கிட்டோமா சினிமாவை அப்படின்னா அது ஐ டோன்ட் திங்க் அதை மாஸ்டர் பண்ணவங்க இங்கே யாருமே கிடையாது. எனி திங் கேன் ஹேப்பன், எப்போனாலும் எதனாலும் நடக்கலாம். ஸோ இதுதான் இந்த 15 yearsல கற்றுக்கிட்டது, பேஷன்ஸ், அக்செப்டன்ஸ். ஓகே, இந்த அக்செப்டன்ஸ்னு சொல்கிறீங்கல்ல, எதுலலாம் இது அப்ளை ஆகும் இந்த அக்செப்டன்ஸ்ன்றது? இல்லை எதுனாலும் நம்ம இப்போது நோபடி வாண்ட்ஸ் டு டூ பேட் ஒர்க். எக்ஸாக்ட்லி. ஸோ அக்செப்டன்ஸுன்றது நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணுவோம். இட் மே நாட் அப்பீல் டு மெனி, இட் மே அப்பீல் டு ஃபியூ. அண்ட் ஒரு சிலர் அதை வந்து பேஷ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை நல்ல இன்டென்ஷனோட தான் எப்போவுமே பண்ணுவோம். ஸோ இப்போது நான் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன், ஈவன் ஃபார் இமேக்கானடிகளுமே ஹிட் அப்படின்னு எல்லாருமே சொல்லி நல்ல படம்னு சொன்னாலுமே அதுலேயுமே ஒரு சில போர்ஷன்ஸ் ஐ வாஸ் கிரிட்டிசைஸ் ஃபார். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ குட் ஒர்க், எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், எல்லாருமே 100 வாங்கணும்னு ஆசைப்பட்டு தான் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு சில விஷயங்களுக்கு வர அந்த கிரிட்டிசிசமும் அந்த பேஷிங்கும் இதெல்லாமே பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இனிஷியலாக எனக்கு அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்ட்டு. அப்போ இனிஷியலாக இந்த பேஷிங்கோ இல்லை இந்த கிரிட்டிசிசமோ உங்களை நோக்கி வர்றப்போ அஜய் எப்படி அதை டீல் பண்ணார்? அந்த யங், அந்த ஃபியர்ஸ் பிளட் எப்படி அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு கேடை மாதிரி எதை வச்சு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணீங்க? ஐ மீன் எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? தட் பி த ரைட் வேர்ட். யா, இல்லை நான் தான் சொல்கிறேன், இப்போது ஐ வாஸ் வெரி ஷுர் டிமாண்டி ஃபஸ்ட் பார்ட் இஸ் நாட் கோயிங் டு டூ வெல். இது வந்து ஐ ஹேட் அ ஃபீலிங் நம்ம வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஃபிலிம் பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுவே ரிசல்ட் ஆகிருந்துச்சுன்னா மேபி ஐ would have ஜஸ்ட் லெஃப்ட், ஓகே we are done அப்படின்ற மாதிரி. ஸோ என்னென்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ நான்லாம் வந்து வெரி சென்சிட்டிவ் அண்ட் ஒரு சின்ன டிப்ரெஷன் ஜோனுக்குள்ளே போயிட்டேன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கம் அவுட் ஆஃப் இட். ஸோ
அந்த படத்தோட சக்ஸஸ் தான் மேபி டாட் மீ சம்திங் எல்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஐ வுட் ஹவ் ஷேட்டர்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேசுகிறப்போ நிறைய டைம் பற்றி சொன்னீங்க சார். நான் வந்து 2 years ஆஃப் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த, நாட் வேஸ்டிங், யூ ஆர் லிட்டரலி ஸ்பெண்டிங் சம் டைம் இன் ஒர்க்கிங். இல்லை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அடுத்த ப்ராஜெக்ட்டில் எப்படியா போகணும் அப்படின்னு இது பண்ணேன். அண்ட் இது மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ 6 months செகண்ட் ஸ்டோரி ஐ ஒர்க் ஃபார் 6 months அண்ட் அந்த ஸ்டோரி நடக்கல அப்படின்ட்டு. ஸோ டைம் ரொம்ப வேல்யூ பண்ணுற ஒரு பர்சன். உங்களை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணுறப்போ வி ஃபவுண்ட் ஒரு சின்ன கிளிப். அதில் வந்து நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க ஸ்டேட்மெண்ட், நான் 5 years ஆஃப் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரம் அ கிரியேட்டர் லைக் யூ, உங்ககிட்டேருந்து இந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றது வந்து, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ என்னுடைய ஒர்க்கை வந்து எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அது அவங்களுடைய, பிகாஸ் வேறு இந்த மீடியா பப்ளிக், அவங்க சொல்லலாம் இது சரியில்லை, அது ஒழுங்காக போகலை, பாவம் அந்த பொண்ணுக்கு அது நேரம் சரியில்லை, ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை, ஐயோ பாவம், முதல் 2 வேலை நல்லா பண்ணிட்டாங்க, இப்போ இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தே வில் டெல் தஸ். ஆனால் எனக்கு என்னுடைய வேலையை எப்போவுமே நான் ஜென்யூனாக தான் பண்ணுறேன். நான் அதை எப்பவுமே ஹார்ட் ஃபெல்ட்டாக பண்ணுறேன். நான் பண்ணுற வேலை மனப்பூர்வமாக தான் இருக்குது. எனக்கு தெரியும் என் வேலை எப்படின்ட்டு. நானே வந்து ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் நான் சொல்ல போகிறது. அதை எப்படி அஜய் பண்ணீங்க? 5 years நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஹவு டிட் யூ கன்ஃபெஸ்? பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அன் ஈஸி ஸ்டேட்மெண்ட் தட் யூ அட்டர்ட் ஃப்ரம் யுவர் மவுத். அது வந்து இட் கேம் அவுட் வித் அ லாட் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஐ பிலீவ். ஸோ வாட் இஸ் இட்? ஏன் அந்த விஷயத்தை சொன்னீங்க? I didn't say I wasted. I actually said got wasted. So it is not, நான் வந்து ஐ டோன்ட் ரிக்ரெட்ஸ் இருக்கா அப்படி ஒரு அந்த மூவி பண்ணதுக்கு அப்படின்னா, அந்த மூவி பண்ணதுக்கு ரிக்ரெட்ஸ் கிடையாது. அதில் ஒரு கால் ஒன்று எடுத்தேன். அந்த கால் அதாவது சொல்கிறேனே, நான் வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் சம்திங். ஒரு சக்ஸஸுக்கு அப்புறம் சொல்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் சொல்கிறது எல்லாமே எக்ஸ்கியூசஸ். இங்கே எக்ஸ்கியூசஸ் கேட்குறதுக்கு யாருக்கும் டைமும் கிடையாது. அண்ட் தேர் நோ பிளேஸ் ஃபார் எக்ஸ்கியூசஸ். ஸோ இட் இஸ் மை மிஸ்டேக். நான் ஒரு தப்பான கால் அதில் இருக்குது. இட் இஸ் தட் ஒன் சிங்கிள் மிஸ்டேக் தட் நான் பண்ணியிருக்கக்கூடாது ஒரு மிஸ்டேக் அது. மற்றபடி டு ஐ ரிக்ரெட்னா? நோ, ஐ டோன்ட் ரிக்ரெட். பிகாஸ் இட் வாஸ் மை ட்ரீம் டு ஆல்வேஸ் direct Chiyan sir அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஐ டிட் தட் ஃபில்ம். ஐம் வெரி ஹாப்பி ஐ காட் டு ஒர்க் வித் ஹிம். ஐம் வெரி ஹாப்பி ஐ காட் டு ஒர்க் வித் ரஹ்மான் சார். ஸோ ரிக்ரெட்ஸ் கிடையாது. பட் எங்களோட எஃபர்ட்ஸ் வந்து didn't get pay off அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. எஸ். ஸோ half a decade of work has put in the film இல்லையா? 5 வருஷம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிசிஷன்ஸ், எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுமே ரொம்ப யோசிச்சு தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு சின்ன கால் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன். வாட் வாஸ் தேட்? I'd like to say that, but I think அதுக்கு ஒரு டைம் வரணும். பிகாஸ் okay, doesn't matter. Actually the point is that நான் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போனேன். That script was initially turned down. Okay, so I was signed to do one script that was turned down. Then வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது I went to another writer and we worked on another script. That was again turned down. So அந்த towards end என்ன ஆயிடுச்சுன்னா, producer he brings a script to me. He says let's do the script. I was not convinced. எனக்கு பெருசாக பிடிக்கலனா அதோட மெயின் கோர் லைன்லேயே I thought there is a mistake, some issues there. அந்த ஸ்கிரிப்டுக்கு நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம், சுற்றி இருக்கிற அலங்காரம் எல்லாத்தையும் மாற்றலாம், சீன்ஸை மாற்றலாம், பட் கோர் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த ஒரு சின்ன ஒரு ஹெசிடென்சி எனக்கு இருந்துச்சு. பட் by that time என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் 8 months we've already spent into that project. அதுக்குள்ளே டைம் போட்டாச்சு. ஸோ we hardly have 4 months of time before shoot. ஸோ இப்போ அந்த ஸ்கிரிப்டை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னும் போது this producer was very persistent, very sure that he wanted to do that script. நானும் என் டீம் we had a lot of issues. But then எல்லாருமே, everybody else in the film got convinced. Everybody else liked that script. சரி, தென் வி தாட் ஓகே, மேபி நம்ம தான் அது ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோமா, மேபி அதை கரெக்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு. சரி, ஓகே, நோ, ஸோ தட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னும் போது அப்போ நம்ம மட்டுமே அங்கே வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்க முடியாது. சரி, ஓகே, இதில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலான்னு அந்த ஒன்லைன் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தரோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டு அந்த ஒன்லைனுக்கு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி செகண்ட் ஹாஃப் இது பண்ணோம். ஸோ என்னத்துலனாலும் மாற்றலாம், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரி அந்த மெயின் ஒன்லைனை மாற்ற முடியாது. That one line proved to be the costliest mistake. So இது வந்து till today, it's been almost 2 years since release. I've never wanted to tell this anywhere outside, but this is the costliest mistake. I should not have done that story. Okay, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட தப்பே இல்லை, எல்லாரும் என்னை கை காமிக்கிறாங்க, நான் அமைதியாகவே இருக்கிறேன். அது எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு இந்த 2 வருஷம்.
எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன அஜய் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு 2 படம் பிளாக் பஸ்டர், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்க கூடாது அஜய் அப்படின்னு பார்க்குறவங்களாம் சொல்கிறப்போ அது எப்படி இருந்துச்சு, அதை ஏன் சொல்லலை? Why did you choose to stay silent? Again, whatever you say after a defeat is an excuse. Whatever you say after success is a success story. இங்கே எக்ஸ்கியூஸுக்கு தேர் இஸ் நோ ஸ்கோப். ஸோ ஈவன் இப்போ இது சொல்கிறதுனால நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். நான் இப்போ என்னோட அடுத்த படம் இது வந்து ஏதாவது மாற்றினா தான் உண்டு. ஸோ rather going and telling people, no, every single person போயிட்டு இது இப்படி அது that doesn't matter. See, at some point even நானும் அதை பிலீவ் பண்ணுறதான அர்த்தம். otherwise I should have walked out of the film. So but I stayed back because எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே they're all very confident. அப்போ மேபி I need to see it from a different perspective அப்படின்னா எடுத்து ஹேண்டில் பண்ணது தான் அது. ஸோ I wouldn't say that நான் வந்து டோட்டலி அவுட்டுன்னு கிடையாது. I was also அந்த வண்டி ஓகேன்னு சொல்லி நான் தானே டிரைவர் சீட்டில் உட்காந்தேன். ஸோ ஐ ஆல்சோ ஹாவ் அ பிக் பார்ட் ஆஃப் த பிளேம். பட் தட் ஒன் கால் மேபி. ஸோ அந்த யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க, நீ ஒரு ஒர்க்கோ ஒரு சாங்கோ ஒரு எனி திங் உங்கள் ஃபஸ்ட்டு லிசனில் அது பிடிச்சிருக்கா, உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கும் போதே ஃபஸ்ட்டே அது உங்களை வந்து பிடிச்சிருச்சு, உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ குட் ஒர்க். நீங்கள் அதை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்து ஓகே அப்படின்னா யூ ஆர் ட்ரைங் டு கன்வின்ஸ் யுவர் மைண்ட் தட் இட் இஸ் குட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்ஸ் வாட் எவர் இட் சேஸ் அதை பிலீவ் பண்ணுறது தான் ஐ ஆல்வேஸ் ஃபாலோவர்ட். பட் ஐ டென்ட் ஃபாலோ மை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங் இன் தட் ஃபில்ம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ ஆக்சுவலி இதில் ரொம்ப ஜென்யூனான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது, ஃபீல் ஆச்சு தட் யூ குட் யூர் டேக்கிங் அப் த பிளேம். Being responsible, blame கூட கிடையாது, you're being responsible for whatever has happened and that is a great quality தான். We admire that in you. So yes, அதுக்கப்புறமா டிமாண்டி காலனி 2 வருது. ஸோ எதனால் இப்போ வந்து இப்போ ஒரு ஃபால் வந்துருச்சு அப்படின்றப்போ அடுத்து பவுன்ஸ் பேக் இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கணுன்ற மோட்டிவேஷன் நமக்கே இருக்கும். பாருங்கள் நீங்கள்லாம் பேசுனீங்கல்ல, நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமாக ஒய் டிமாண்டி காலனி 2 சூஸ் பண்ணீங்க? இது வந்து ஒரு காட்ஸோட பிளெஸிங் தான் நினைக்கிறேன். ஐ ஹவ் அ வெரி குட் ஃபேமிலி, ஐ ஹவ் அ வெரி குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை விட அசிஸ்டன்ஸ் லைக் பிரதர்ஸ். ஸோ என்னென்னா டிமாண்டி காலனி பார்ட் 2 வந்து பண்ணுறோன்றது 2021 பிளான்ட். அண்ட் அப்போயே நாங்கள் வந்து ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கொடுத்துட்டோம். ஒன் ஆஃப் மை கோ டைரக்டர் வெங்கின்றவர் தான் அதை டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் நான் வந்து ஸ்டோரி எழுதுறேன்றது தான். ஸோ என் டீம் எல்லாம் எப்போவுமே வாட் தே பிலீவ் இஸ் ஐம் வெரி என்னோட ஸ்ட்ராங் ஃபோர்ட்ன்றது ஹாரர் த்ரில்லர் அப்படின்றது. அண்ட் ஸோ இது எழுதும் போதே தேர் ஆல் வெரி எக்ஸைட்டட். டிமாண்டி ஸ்கிரிப்ட் பில்ட் ஆகிட்டு இருக்கும்போதே கோப்ரா ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா தே சா மீ இன் அ ஸ்டேட் தட் தேவ் நெவர் சீன் மீ பிஃபோர். அண்ட் அவங்கள அது எவ்வளோ அப்செட் பண்ணிச்சுன்றது எனக்கு லேட்டராக தான் ரியலைஸ் ஆச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் பிரேக் எடுத்தேன். ஐ வெண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரி, கிட்டத்தட்ட வேனிஷ்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன பிரேக். ஐ வாண்டட் லைக் கம்ப்ளீட்லி டிஸப்பியர். ஸோ போயிட்டு இது பண்ணும்போது தீஸ் கைஸ் வேர் டிஸ்கஸிங் அண்ட் என்னென்ன. ஸோ ஐ கேம் பேக் வந்து கரெக்டாக என் பர்த்டேக்கு இருந்துச்சு. பர்த்டே முன்னாடி வந்து இது பண்ணும்போது இந்த வெங்கி வந்து he was very silent, he didn't tell anything. all of a sudden ஒரு நாள் வந்துட்டு he told me, I think இந்த படம் இப்போ நீங்கள் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இமீடியட் குவிக் பவுன்ஸ் பேக் அப்படின்றது இதுதான் உங்களுக்கு பண்ணணும். ஏன்னா திஸ் யோர் ஸ்டோரி, யோர் ஸ்ட்ரென்த், நான் வந்து பேக் அவுட் ஆகிக்கிறேன் அப்படின்னாரு. இது வந்து என்னென்னா இப்போது இது நம்மளோட லைஃப் இதுன்றதை தாண்டி ஏன் வந்து I'm blessed with very good set of people அப்படின்றனா, that man has also been trying so hard for say close to 15 years to make a debut. அது ஒரு 15 வருஷ ஸ்ட்ரகிள் அவரோடது. And one day he just comes and says, I don't want it அப்படின்றார். It is like his lifetime opportunity and he wants to give it to me because he feels நான் வந்து பவுன்ஸ் பேக் ஆகணுன்ற. ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் ஆகலை. பட் லேட்டர் ஆன் இவங்கெல்லாம் தான் சேர்ந்து இல்லை you have to do this அப்படின்னு சொல்லி all அப்படியே மவுண்டாச்சு. That should have blessed with good friends. நிஜமாவே glad that Venki made that decision அன்னைக்கு. சார் நீங்கள் பேசுகிறப்போ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க முன்னாடி. அண்ட் அதே மாதிரி இப்போ கூட ஒரு அந்த கோப்ராவோடைய ஒரு ரிலீஸ்க்கு அப்புறம் போஸ்ட் ரிலீஸ் யூ வேனிஷ்ட் பிகாஸ் யூ couldn't take a lot of criticism அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? A sensitive person to be on social media or be on the மீடியாவோட இதில் பார்வையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விமர்சனம் வந்து ஜென்ரலாக வந்தாலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து வர்றப்போ, ஒருத்தவங்களுடைய ஃபேன் சைட்லேருந்து வர்றப்போ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது டூ மச்சாக இருக்கும்.
அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அந்த டைமில்? இல்லை எனக்கு ஐ வாஸ் நாட் அப்செட் வித் த கிரிட்டிசிசம். ஓகே. அது இட் இஸ் நாட் அபவுட் த கிரிட்டிசிசம் அட் ஆல். ஓகே. கைத்தட்டும் போது ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டும் போது நம்ம சந்தோஷப்படுறோம், அவங்க கோவப்படும் போது அப்செட் ஆகிறோம்னா அது இதில் வந்து டசன்ட் மேக் சென்ஸ். ஓகே. இட் இஸ் நாட் அபவுட் கிரிட்டிசிசம், இட் இஸ் அபவுட் நான் வந்து ஐ வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் மை செல்ஃப்ன்றது தான் அதோட இது. இட் வாஸ் மை மிஸ்டேக், மை காஸ்ட்லி மிஸ்டேக். ஐ வாஸ் அப்செட் வித் மை செல்ஃப், ஐ வாஸ் ஆங்கிரி வித் மை செல்ஃப்ன்றது. வாட் டிட் யூ டு? நீங்கள் சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு என்ன ரொம்ப பெத்தட்டிக்கான ஸ்டேட்டில் பார்த்தாங்க. என்ன அப்படி இருந்துச்சு? இல்லை அது பேசிக்காக அரௌண்ட் மீ தேல் ஆல்வேஸ் பி ஹாப்பி. இது எப்போவுமே ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக அப்படிதான் ஜாலியாக பயங்கரமாக இருக்கும். ஓகே. அண்ட் ஆஃப்டர் தேட் அது அப்படி டோட்டலாக அப்சைட் டவுன் ஆகிடுச்சு. ஐ ஸ்டாப்ட் கம்யூனிகேட்டிங், ஐ ஸ்டாப்ட் சோஷியலைசிங், எவ்ரிதிங் எல்லாமே ஸ்டாப். ஒரு ஷெல்லுக்குள்ளே போயாச்சு. ஐ வாண்டட் டு லைக் ஐசோலேட் மை செல்ஃப். அது ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். அது ஒரு வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அது என்னோட மிஸ்டேக்குன்றது தான் நான் ரொம்ப திரும்ப ஐ ஸ்டார்டட் ஃபீலிங். அதை விட டக்குன்னு அப்படியே யோசிச்சு பார்த்தா ஒரு 4.5 years போயிடுச்சே அப்படின்றது வந்து ஐ குட் நாட் அக்செப்ட். ஸோ அது வந்து புஷ் மீ இன்ட்டு ஒரு மாதிரி ஷெல் மாதிரி வெரி டிப்ரெஸ்ட் ஸ்டேட். யா. ஸோ அந்த ஐசோலேஷன்லேருந்து இட் டுக் டைம் ஃபார் மீ டு கம் அவுட். அவ்வளோதான். அதை வந்து மேபி வெங்கியோட டிசிஷன் அதனால கூட இருக்கலாம். இல்லை இவர் இப்படிலாம் விடக்கூடாது, நீ வா வேலை பாருங்கள், ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்றதா கூட இருக்கலாம். பட் அதுதான் அதோட விஷயம். டெஃபினெட்லி நாட் அபவுட் கிரிட்டிசிசம். ஃபஸ்ட்டு படத்துலேயே நல்லா இல்லைன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி அந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னது நான் தான். ஸோ வந்து கிரிட்டிசிசம் வந்து இஸ் நாட் அ இஷ்யூ அட் ஆல். அது இட் இஸ் தேர் ஃபில்ம், இட் இஸ் தேர் ப்ராடக்ட், தே ஹேவ் எவ்ரி ரைட் டு கிரிட்டிசைஸ். லைக் கைத்தட்டினா மட்டும் இனிக்குது. we totally get it. என்ன தெரியுமா, 2 படம் வந்து ஃபஸ்ட்டு படம் பிளாக் பஸ்டர், செகண்ட் படம் செம்ம ஹிட்டு. அதில் இருக்கிற ஸ்டார்ஸ் வந்து பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் வச்சு பண்ணுறீங்க, சூப்பர் டூப்பர் படம் 2 படம் கொடுத்தாச்சு. 3ஆவது படம் சரியாக போகல. அதுக்காக வந்துட்டு ஐயோ பாவம்ப்பா இவர் என்ன ஃபெயிலியர் கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. நம்ம பேசின மாதிரி கிரிட்டிசிசம் இருக்குது. நம்ம பேச உங்களுக்கு ஒரு செல் டவுட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினி சார் ஒரு இதில் மேடையில் சொல்லியிருந்திருப்பார், ஒரு படம் வந்து ஹிட் ஆகலை அப்படின்னா இட் இஸ் நாட் த டிரெக்டர்ஸ் ஃபெயிலியர், இட் இஸ் த சப்ஜெக்ட்ஸ் ஃபெயிலியர். அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்களா? வென் டிட் யூ ஐ திங்க் பை நவ் யூ வுட் ஹவ் ரியலைஸ்ட் இட்? இல்லையா? இல்லை, எனி ப்ராஜெக்ட் ஃபார் தட் மேட்டர். ஓகே. அது ஒரு சிங்கிள் பர்டிகுலர் ஒரு பர்சன் மேலே அது எப்போவுமே பின் டவுன் ஆகாது. ஏன்னா இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சே ஸ்டோரி நல்லா இல்லை அப்படின்னா an actor could have said no, the producer could have said no. It is not just because Ajay said okay, the film didn't happen. So அது வந்து அது ஒரு இது விஷயம் தான். இட் இஸ் ஒரு படம் ஃபெயில் ஆகுதுன்னா இட் இஸ் a subject's failure. So அது அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஒய் ஐ வாஸ் இன் தட், ஒய் டிட் ஐ மேக் தட் காஸ்ட்லி மிஸ்டேக் அப்படின்றது தான் நம்மளோட பாதர் பண்ணிடுச்சு. ஓகே, நெவர் மைண்ட். இப்போ வந்து இமேகா நடிகள் பற்றி நம்ம இந்த பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணோன்னே எனக்கு உடனே தோணுது, எப்படி இவர் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணியோ இல்லை எப்படி எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி வர வச்சிருக்கணும்ல படத்துக்கு. செகண்ட் படத்துலேயே இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ், அனுராக் கஷ்யப் சார் இருக்காங்க, நயன்தாரா மேம் இருக்காங்க, அதர்வா சார் இருக்காங்க, ராஷிகண்ணா இருக்காங்க, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு படம் பண்ணுறீங்கல்ல. ஹவு வாஸ் தட் பாசிபிள் அட் தட் பாயிண்ட்? ஆக்சுவலி ரொம்ப பிளான்டாக அது பண்ணதே இல்லை. நான் தான் சொன்னேன், ஐ ஆல்வேஸ் கோ வித் த ஃப்ளோ. நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுறோம், இவங்கெல்லாம் பண்ணால் ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அது அந்த மாதிரி தாட் ப்ராசஸே இல்லை. அந்த கேல்குலேஷனே கிடையாது. ஏன்னா அப்படி கேல்குலேட் பண்ணி தான் நான் டிமாண்டி காலனி வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கணும், கோப்ராவுக்கு வேறு மாதிரி காஸ்டிங் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இட் வாஸ் நெவர் த இது ரைட் பீப்புள் கேம் அண்ட் ஃபெல் இன் டு த ஸ்கிரிப்ட். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் அனுராக் சார் வந்து சூப்பர் அன்னைக்கு ஹீஸ் அ வெரி வெரி பிக் ஹிந்தி டிரெக்டர். பட் ஆஸ் அ வில்லன் பிஃபோர் ரிலீஸ் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கிற வில்லனை போட்டிருந்தா தான் உங்களுக்கு பிஸ்னஸ். ஸோ இட் வாஸ் எ ரிஸ்க். ஓகே. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இட் வாஸ் எ ரிஸ்க். இட் ஒர்க் அவுட். ஸோ இப்போ வந்து அனுராக் சார் படத்தில் இருக்காங்க அப்படின்னா தட்ஸ் ஹியூஜ். பட் ஃபார் தட் ஃபில்ம் இட் வாஸ் எ ரிஸ்க். ஏன்னா இப்போது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், கனெக்டே ஆகாத ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வரோம். கனெக்ட் ஆகலைன்னா அந்த படமே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். ஸோ அது அப்படி தானே தவிர ஒரு பெரிய ஒரு காஸ்டிங் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிலாம் கிடையாது. நான் 9 மேமை வந்து கிராக் பண்ணது வந்து ஐ ஃபெல்ட் ஓகே, இட் இஸ் பிடிச்சிட்டோம், ஓகே ஸோ சூப்பர் ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிட்டோன்றது 9 மேமை கிராக் பண்ணும்போது இருந்துச்சு. அண்ட் விஜய் சேதுபதி சார் கேமியோ பண்ணுறேன் போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அவர் மாதிரி ஒரு ஆள் வந்து நீங்கள் கேமியோ பண்ணுறேன்னு சொன்னப்போ அதை அக்செப்ட் பண்ண அவர் கன்வின்ஸ் ஆகிருக்கிறாருல அந்த கேரக்டருக்கு. ஸோ அது அவர் கன்வின்ஸ் ஆகிட்டாரும் போது அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மோர் அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டை தாண்டி ஐ ரியலி லவ் ஹிம் ஆஸ் அ பர்சன். ஸோ அந்த ஒரு 6 days ஆஃப் அவர் இன்ட்ராக்ட் பண்ணது அவர் கூட இருந்ததே வந்து எனக்கு வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அவர் மட்டும்தான் அந்த ரோலை வந்து, ஏன்னா ஒரு 12 minutes தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்குள்ளே
மினிட்ஸ்க்குள்ளே ஒரு இமோஷனை புரிஞ்சு அவர் அந்த 12th மினிட் போகும்போது அந்த இமோஷனை கேரி ஆகணுன்னும் போது ஆப்ஷனே இல்லை வேறு. நான் ஐயா நீங்கள் மட்டும்தான் ஐயா பண்ணி ஆகணுன்றது தான். ஸோ அவர் வந்து நான் ஐ திங்க் அது ஒரு நல்ல டீல் தான். எஸ். அண்ட் டாக்கிங் அபவுட் யுவர் ஃபிலிம்ஸ், நீங்கள் வந்து ரைட்டிங்க்கு வந்து ஒரு தனி கிரெடிட்ஸ் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் கொடுக்குற அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்ருக்கோம். யூஸ்வலாக அந்த மலையாளம் ஃபிலிம்ஸில் தான் நம்ம பார்ப்போம், ரைட்டர்னு ஒரு தனி கிரெடிட் கொடுத்து அதுக்கு ஒரு பர்சன் இருந்தால் அழகாக அதை பண்ணுவாங்க. யூஸ்வலி நிறைய ஃபிலிம்ஸில் நம்ம ரிட்டன், டிரெக்டட், எடிட்டட், எல்லாம் ஆக்டட் பை எல்லாமே ஒரே பர்சனாக இருப்பாங்க. எவ்ரி கிரெடிட்ஸ் ஆர் எவ்ரி திங் வில் பி டன் பை சிங்கிள் பர்சன். அந்த மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்ஸும் பீப்புளுக்கு நடுவில் வென் யூ கிவ் கிரெடிட்ஸ் ஒரு தனி ஒரு பர்சன் கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்து அவங்ககிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு கொலாபரேட்டிவ் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்போ தட் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் ஒர்க். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அது எப்படி வந்துச்சு? இது தாட் ப்ராசஸ்ன்றது கிரெடிட் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நம்மளே எல்லாமே பண்ணிடணும், நமக்கே கிரெடிட் வரணும் அப்படின்னு நினச்சா we are going to be ending up with a very bad product. எது எல்லாத்த விட முக்கியம் அப்படின்னா படம் தான் எல்லாத்த விட முக்கியம். ஸோ அதுதான் ப்ராடக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அந்த ப்ராடக்டை என்ஹான்ஸ் பண்ணுதான்றது தான். இங்கே வந்து தனிநபர் கிரெடிட்ஸ்க்காகலாம் வேலை பார்த்தா எது விற்கணுமோ அது விற்காது. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு சர்டன் ஏஜ் இருக்குது, என்னோடய எக்ஸ்போஜர் இருக்குது, நான் என்ன லைஃப்பில் பார்த்துட்டு வந்திருப்பேன்றது தான் எனக்கு தெரியும். அது இல்லாத ஒரு சப்ஜெக்டையோ ஒரு காலத்தில் நான் போய் கால் வைக்கிறேன்னும் போது எனக்கு அந்த எக்ஸ்போஜர் கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்போஜர் எனக்கு ஷேர் பண்ணுற அந்த நாலேஜ் இருக்க ஒருத்தர் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்கள நான் ஒரு ரைட்டராகவோ ஒரு ரைட்டர் கிரெடிட் கொடுத்து நான் வச்சுக்கிறதுன்றது ஐ எம் என்ஹான்சிங் மை ப்ராடக்ட். இன் அ வே ஐ எம் செல்ஃபிஷ். ஸோ அந்த கிரெடிட் நான் கொடுக்கறதுனால ஐ டோன்ட் பிகம் வெரி ஓகே கிரெடிட் கொடுக்குறாரு அப்படின்றது கிடையாது. ஐ எம் செல்ஃபிஷ். என் ப்ராடக்ட் நல்லா வரணும். ஐ நீட் மோர் நாலேஜ், ஐ நீட் மோர் இன்புட்ஸ். ஸோ அவங்களுக்கு நான் கிரெடிட் கொடுக்குறேன், அவங்களுக்கு நான் யூஸ் பண்ணுறது. ஐ திங்க் தட் இஸ் அ ரைட் வே ஆஃப் டூயிங். ஓகே, நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், கூட கொலாபரேட் பண்ணிக்கிறேன். எஸ், உங்களுடைய ஒர்க்கில் டைரக்ஷன் பார்ட்டில் கதைகளுக்கும் வந்துட்டு ரெஃபரன்சஸ் இருக்கும், நமக்கு ஐடியாஸ் வந்து வரணும். ஐ ஆல்வேஸ் வண்டர் எப்படி வந்து ஒவ்வொரு டைரக்டர்ஸ் இந்த கதைலாம் யோசிக்கிறாங்க, இந்த கான்செப்டில் எங்கேருந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு. இட் இஸ் ஆல்வேஸ் ஃபேசினேட்டிங் டு டாக் டு பீப்புள் லைக் யூ. ஸோ உங்களுடைய ஜான்ரா வந்து அஸ் யூ செட் த்ரில்லர் அண்ட் இந்த ஹாரர்லாம் வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அண்ட் வெரி கீன் அப்படின்னீங்கல்ல. வேர் யூ ட்ரா ஆல் தி ஸ்டோரிஸ் அண்ட் இன்சைட்ஸ் ஃப்ரம்? அது ஒன்று ஒரு இடத்துலேருந்து வரும். தேர்ஸ் a saying, it is called a good creator is someone who knows to hide his sources அப்படின்னு. ஸோ everybody has a source. You don't actually அந்த சோர்ஸை நீங்கள் வந்து how do you perceive it, நம்ம அதை எப்படி பார்க்குறோம், அது நம்ம மைண்டில் வேறு மாதிரி எப்படி ப்ராசஸ் ஆகுது, அது வேறு எப்படி உருவம் எடுக்குதுன்றது தான் இப்போ எல்லோரும் பண்ணுறோம். ஜஸ்ட் லைக் அந்த இதில் சொல்லுவாங்க இல்லையா, it can only transform from one state to another. அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் எவ்ரிவேர் around the world. இதுதான். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆகும். இது ஒரு வேளை இப்படி இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், இது ஒரு வேளை இப்படி ப்ரெசென்ட் ஆகிருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி நம்மளோட ஒரு இமேஜினேஷன் மிக்ஸ் ஆகி தான் ஸ்டோரிஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டில் டுடே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் டிமாண்டிக்கு அப்புறம் இந்த லைக் லாட் ஆஃப் பீப்புள், நான் எல்லா கமெண்ட்ஸும் படிப்பேன். இந்த லைக் பீப்புள் ஹூ செட் இது வந்து இந்த படத்துலேருந்து காப்பி. ஏதோ ஒரு படம் ஒன்று சொன்னாங்க, ஒரு ரூம் நம்பர் 1408 அந்த படம் இல்லை, சீரியஸாக நான் பார்த்ததே கிடையாது. பட் டில் டுடே ஐ ஹவ் நாட் ஃபவுண்ட் எனிபடி டெல் த எக்ஸாக்ட் சோர்ஸ். என்கிட்ட சோர்ஸ் இருக்குது, நான் எடுத்தது தான். பட் ஆனால் அந்த சோர்ஸ் யாருமே சொல்ல. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ஃபைண்ட் ஓகே. ஆமாம், நான் இப்போயும் சொன்னேன், டிமாண்டி காலனி இஸ் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஓகே. ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷனில் வாட் ஹேப்பன்ஸ், தெர் இஸ் ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் ஒருத்தவங்க வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுறாங்க அண்ட் திரும்ப அது வந்து நடக்க போகுது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்கன்றது தான் ஃபைனல் டெஸ்டினேஷன். டிமாண்டி காலனி இஸ் ஃபைனல் டெஸ்டினேஷன். தே see something on TV அண்ட் அது ஸ்டாப் பண்ண போகிறாங்களா இல்லையான்றது தான் ஸ்டோரி. அதுக்குள்ள ஹாரர் ட்ரீட்மெண்ட். அண்ட் டில் டுடே ஐ ஹவ் நாட் சீன் எனிபடி டெல் மீ டிமாண்டி காலனி இஸ் ஃபைனல் டெஸ்டினேஷன். இங்கே தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறீங்களா? ஆமாம். சரி, நம்மளுடைய பாட்காஸ்ட் இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டீஸாக இருக்கே. பட் யா, ஐ மீன், ஸோ யூ ட்ராட் இந்த மாதிரி குட்டி இன்சைட்ஸ் எல்லாம் நீங்கள். ஆமாம், பேசிக்லி எல்லாருமே, எவ்ரிபடி ஃபார் தட் மேட்டர், தேர் இஸ் நத்திங் தட் இஸ் நாட் மேட். ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வி கன்சீவ் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, அதை வி ட்ரை டு ப்ரெசென்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதுக்கு வேறு ஒரு டைமென்ஷனில் நம்ம அதை யோசிக்கும் போதோ கொண்டு போகும்போதோ வி எண்ட் அப் இன் அ டோட்டலி நியூ ப்ராடக்ட். சும்மா ஒரு சின்ன நூல் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் ஒரு சட்டை வந்து எப்படி வீவ் பண்ணுறீங்க, இட்ஸ் யோர் திங் தான் இல்லையா? ஸோ இப்போது கான்செப்ட் வைஸ் எஸ் ஓகே,
ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கு வந்து நம்ம டிரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றப்போ எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட், கதை டிஃப்ரெண்ட், காஸ்ட் டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட்றப்போ அதுக்கான ரிசர்ச் ஒர்க் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போது நிறைய டிரெக்டர்ஸ்கிட்ட நம்ம பேசியிருக்கோம், ஒவ்வொருத்தவங்களுடைய ரிசர்ச் பேட்டர்னும் ஒருத்தவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏடிஸ் கூட உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு நிறைய மாதங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டோரிஸ் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நிறைய அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் யோர் ஸ்டைல்? எங்கள் சைடில் வந்து ரேண்டம் டிஸ்கஷன்ஸ் தான். லைக் நாட் மச் இன்டு மூவிஸ், நாட் மச் இன்டு புக்ஸ். ஏதோ ஒரு லைன் எங்களுக்கு பிடிச்சிரும். அந்த லைன் பிடிச்சதுக்கப்புறம் வில் ஜஸ்ட் கீப் ரேண்டம்லி டிஸ்கஸிங். அது ரொம்ப எப்படி சொல்கிறது, எங்கள் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆஃபீஸ் மாதிரியே இருக்காது. பயங்கர செட் ஆஃப் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆமாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. திடீர்னு யோசிச்சுட்டே இருப்போம், எதுவுமே செட் ஆகாது. சரி வாங்க எங்கேயாவது ட்ரைவ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணலான்னு போவோம். அப்படியே வேறு ஒரு 300-400 கிலோமீட்டர் போய் வேறு எங்கேயோ போய் ஸ்டே பண்ணி இப்படி அது ஏன்னா பிகாஸ் நாங்கள் வந்து அதை வி வாண்ட் டு லைக் அதை வி வாண்ட் டு என்ஜாய் த என்டையர் ப்ராசஸ். அதை நிறையா என்ஜாய் பண்ணுவோம். அதை நாங்கள் பேசி 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 தான் வி ரைட் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து as I said நம்ம ரிசர்ச் பண்ணுறப்போ உங்களை பற்றி ஐ ஹர்ட் திஸ் விஷயம், பட் ஐம் நாட் ட்ரூ. இது எவ்வளோன்னு உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் துப்பாக்கி ஒர்க் பண்ணீங்கல்ல சார் கூட, விஜய் சார் கூட, அண்ட் சாருக்காக நீங்கள் நரேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இஸ் தட் ட்ரூ? விஜய் சாருக்கா? ஆமாம்மா, பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி கதை சொன்னீங்க? துப்பாக்கி முடிச்சதுக்கப்புறமே விஜய் சார் கூட கொஞ்சம் நிறையா கான்வர்சேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் வெரி க்ளோஸ். ஆஃப்டர் டிமாண்டி முடிச்சதுக்கப்புறம் ஐ வென்ட் டு அண்ட் ஐ செட் சார் படம் அப்படி வந்திருக்கணும்னா அவருக்கு ஹிட்டாமேப்பா சூப்பர்ப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. சார் நீங்கள் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இட் வாஸ் வெரி எக்ஸைட்டட். சாருக்கு தனியாக ஒரு ஷோ ஸ்க்ரீன் பண்ணோம். அப்போ சார் வந்து சார் ஃபேமிலி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு என்ஜாய்ட். அப்போ வந்து ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்ல ஜெய் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இமேக் நடிகள் வந்து த செகண்ட் ஃபில்ம் ஐ வாண்டட் டு டூ. ஸோ 6 months ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சாருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் இட் வெரி சீரியஸாக. தென் அந்த 6 monthsக்கு அப்புறம் நான் கொண்டு போன ஒரு ஜானர் இருக்குல்ல, அந்த ஜானர் ஹீ டிடன்ட் வாண்ட் டு டூ தட் ஜானர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். சரி ஓகே, இப்போ 6 months ஒர்க் பண்ணிட்டோம், என்ன பண்ணலாம், இது பிடிக்கலன்றாங்க. சரி வேறு ஒன்று ஒர்க் பண்ணணும் போது அதர்வா பிரதர் வராரு. அப்புறம் நம்ம அந்த ஸ்கிரிப்டை திரும்பி பண்ணலாமான்னு, சரி ஓகே இதை போய் பண்ணிட்டு வருவோம் தான் இமேக் நடிகள் பண்ணோம். இமேக் நடிகள் பண்ணதுக்கப்புறம் திரும்பி விஜய் சார்கிட்ட போகிறேன். சார் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு சார். ஆமாப்பா ஹிட்டாமேப்பா சூப்பர் சார் ஷோ போடலாம் சார். நம்மள திரும்ப ஷோ சாருக்கு சாரோட சன் எல்லாம் வந்து பார்த்தாங்க. சாருக்கு இமேக் நடிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே ஸ்கிரிப்ட் பண்ண நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாங்க. திரும்ப ஸ்கிரிப்ட் பண்ணேன் ஒரு 3 months. திரும்ப போனேன். அது ஆனால் ரெண்டுமே என்னென்னா ஐ ஹவ் நரேட்டட் டு அ லாட் ஆஃப் பீப்புள். அது என்னோட இதுதான். ஐ எம் ஒன் ஹியூஜ் ஃபேன். இந்த ரசிகர் மன்றம்லாம் வச்சு நான்லாம் வந்து பால் அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கேன். அவரும் தான் சார். நான்லாம் வந்து பால் அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அலம்பு பண்ணுவேன் சார், தாங்க முடியாது சார். ஸோ அப்படி ஒரு ஃபேனாக இருந்துட்டோமா. என்னால் ஏடியாக அந்த படத்தில் வேலை செய்யும் போதே எனக்கு அப்படியே ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்கும். அவர் பக்கத்தில் போய் ஏதோ ஒன்று சொல்லும் போதே எனக்கு அப்படியே கையெல்லாம் வந்துடும். அவரு கேஷுவலாக இருப்பார். பட் ஃபேன் பாய்ன்றதை விட ஐயோ நம்ம ஃப்ரம் சின்ன வயசுலேருந்து அவர் வந்து அப்படி பார்த்து அட்மைரிங் இதில் இருந்து பார்க்குறனால 2 தடவை போய் ஸ்கிரிப்ட் சொன்னேன். 2 தடவை ஏன்னா நான் சொல்ல ஃபஸ்ட் டைம் வந்து நான் சொல்ல, ஏன்னா எனக்கு ஃபார் ஷூர் ஆயிடும் என்னால் அவர் முன்னாடி பேசவே முடியாது. இதில் எங்கே இந்த கதை சொல்கிறதுன்னு நான் இன்னொருத்தரை கூப்பிட்டு போனேன். அவர் பார்த்தா அவர் என்னோட பயங்கரமாக ஸ்டாமர் பண்ணார். எனக்கு சரி இந்த லட்சணத்தில் கதை சொன்னால் அவருக்கு எங்கேருந்து பிடிக்கிறதுன்றது ஃபஸ்ட்டு வாட்டியே ஃபீல் ஆகிடுச்சு. ஓகே செகண்ட் டைம் போகும்போது ஓகே இந்த நம்மளே போயிடலாம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலான்னு போய் அவர் வந்து ஓகேயா எல்லாம் ஓகேயான்னு கேட்டு அவரே வந்து பயங்கர ஸ்வீட்டாக டீலாம் சர்வ் பண்ணிட்டு ஓகே அஜய் ரெடியாக பேசலாம் சொல்கிறீங்களா? சொல்லிடுறேன் சார் அப்படின்ட்டு ஆரம்பித்தா நமக்கு அப்படியே ஸ்டாமர் ஆகுது. ஆமாம், அவர்கிட்ட மட்டும் நம்மளால் அது முடியவே இல்லை. என்ன அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வேறு வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் நடந்திருக்க வேண்டியது இல்லையா? அது இல்லை நடந்திருக்குமா, அதுக்கு ஃபஸ்ட்டு கதை ஒழுங்காக சொல்லணும்ல. நம்ம போய் அவர் கொடுத்த மீட்டிங்கில் போய் நடுங்கிட்டு வந்தால் எப்படி நடக்கும்? ஓ மை காட், அது எப்படி இருந்திருக்கும் நான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன் சார். அப்போ யூ நீட் தனி தைரியம் இல்லையா போயிட்டு ஒருத்தங்க கிட்ட? இல்லை அது இட் இஸ் நாட் ஹேப்பன் வித் எனிபடி எல்ஸ். நான் இப்போ நிறைய பேர் நரேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நிறைய பேர் தே சே ஐ நரேட் வெல். வித் ஹிம் அந்த ஈக்குவேஷனே இஸ் டிஃப்ரெண்ட். இது ஏன் ஐ டோன்ட் நோ. அவரோட ஆரா ஒரு மாதிரி அது தெரியல. நம்ம அதான் ஐ டோல்ட் யூ ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ் ஐ ஹவ் பீன் a huge fan of his. ஸோ நம்மளால் not possible to narrate him. Okay, we'll be friends, great friends. Great things have happened in your life. Very interesting. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஸ்டோரிஸ் டு சே இல்லையா? ஸோ ஆஃப்டர் டிமாண்டி காலனி 2 எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களை நாங்கள் பார்க்கலாம்? வாட் ஆர் யூ ஒர்க்கிங் ஆன்? இப்போ ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரும். இட்ஸ் அ பிக் ஃபில்ம், மோஸ்ட்லி நாட் இன் தமிழ். ஸோ கொஞ்சம் போயிட்டு ஒரு படம் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும்.
அண்ட் யா அது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். தமிழ்? நாட் இன் தமிழ். ஓகே. ஸோ பாலிவுட் என்ட்ரி? இல்லை, மேபி இருக்கலாம். ஓகே. பாலிவுட் என்ட்ரி கொடுக்கும். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது முடிச்சுட்டு தென் அகெயின் ஐ ஹேவ் டு கம் பேக். இப்போது 2ன்னு கை வச்சுட்டா தென் 3, 4 அப்படின்னு போய் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இட் இஸ் 4ல் தான் படம் முடியும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு படம் பண்ணிட்டு வந்து அகெயின் we have to start. Okay, so you've got something in stock. அடுத்த couple of years you'll be busy இல்லையா? Okay, very nice, interesting things. சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனில் சொல்லியிருந்தீங்க தட் சினிமாவை வந்து இவ்வளோ இயர்ஸ் 15 years ஆஃப் ஜேர்னியில் சினிமா இதுக்குள்ளே வந்து அக்செப்டன்ஸ் நிறைய வந்திருக்கு, ஆனால் என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இல்லையா? சினிமா வாட் யூ டூயிங் இஸ் வித்தின் யூ, இட்ஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் யூ. உங்களுடைய கண்ட்ரோலில் தான் நீங்கள் வந்து யாரை காஸ்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ பட்ஜெட் இவ்வளோ இருக்குது, இந்த கதை தான் போகுதுன்னு இட்ஸ் அண்டர் யோர் கண்ட்ரோல். இப்படி இருக்கிறப்போ வாட் இஸ் கோயிங் ராங்? அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸில் என்ன விஷயங்கள் போகுது? வை கான்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் சினிமா? இல்லை, அதான் சொல்லுனேன், நான் கிடையாது, பெரிய பெரிய ஜாமான்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் வாட் யூ வாண்ட் டு சே, வாட் யூ லைக் versus வாட் த ஆடியன்ஸ் வாண்ட் ஆர் வாட் த ஆடியன்ஸ் லைக். அண்ட் இது வந்து இஸ் அ வேரியபிள் கோஷன்ட், இது வேரி ஆகிட்டே இருக்கும். அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸு என்னன்றது நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா பேசிக்ஸில் இருந்துட்டு, பேசிக் ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, வாட் வி திங்க் இஸ் ரைட், வாட் வி திங்க் இஸ், அதை மட்டுமே திரும்ப திரும்ப பண்ணுறது தான் இதுக்கான ஒரே ஆப்ஷன் நான் பார்க்குறேன். அண்ட் நம்ம இப்போது அதான் சொல்லணும், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ குட் ஒர்க், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு 100 தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு தான் பண்ணுறோம். அது எங்கே மிஸ் ஆகுது அப்படின்றது வந்து அது வந்து சம்டைம்ஸ் இது ட்ரெண்டு, இது அதெல்லாம் அதுவும் எனக்கு பெருசாக அந்த ட்ரெண்டு மேலேயும் நம்பிக்கை இல்லை. பட் somewhere it is the connecting factor. We don't connect, we lose out. அது எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி. ட்ரெண்டிங் திங்ஸ் மேலே you're not நாட்டம் இல்லை. நோ, ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட்டு படமே வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ட்ரெண்டிங்காக இருந்தது வந்து ஹாரர் காமெடிஸ் அப்படின்ட்டு தான். அங்கேயே காமெடி இல்லாமல் தான் நம்ம ஹாரரோட வந்தோம். ஸோ அதை பிரேக் பண்ணணுன்னு நான் பண்ணல. ஸோ என்ன லைன் எடுத்துக்கிறோமோ அந்த லைனுக்கு நம்ம ஜென்யூனாக இருந்து அதுக்கு ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ ட்ரெண்டு மேலேயும் நம்பிக்கை இல்லை. அப்போ ட்ரெண்டு எங்கேயோ ஒரு நாள் மாறுதில்ல. ஸோ அந்த மாற்றமாக கூட நம்ம இருக்கலாம். ஸோ ட்ரெண்டு மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. நீங்கள் பேசுகிறப்போ நிறைய விஷயங்கள் வந்து வாஸ் வெரி கனெக்டிங். இன்ஃபேக்ட் அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசுனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யோர் சப்போர்ட் சிஸ்டம், ஃபேமிலி ஆர் யோர் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அந்த டேர்ம் சொல்கிறப்போ வாட் டு யூ ஃபீல் இன்சைட்? ஐ ஃபீல் ஹாப்பி. ஐ ஃபீல் அது எப்படி சொல்கிறது, ஒரு பர்ஸ்ட் ஆஃப் இமோஷன்ஸ், அது எப்படினாலும் சொல்லலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன் ஜென்ரல் வந்து இயர்லி ஒன்ஸ் மீட் பண்ணணுன்ற மாதிரி, அது இப்போ நிறைய பேர் இது கான் அப்ராட் அண்ட் ஆல் தட். ஸோ என் பர்த்டேக்கு மீட் பண்ணுறது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம். எனக்கு காலேஜ் டைம்லேருந்தே என் பர்த்டேனா ஒரு ட்ரீட் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கிடையாது, என் பர்த்டேனா ஒரு ட்ரீட் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு இது இருக்கும். ஸோ ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் நிறைய பேர் தே காட் மேரிட், தே ஆல் நிறைய பேர் வேறு கண்ட்ரீஸ்லாம் மூவ் ஆகிட்டாங்க. ஸோ ஆப்சன்டீஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு வர முடியலடா அப்படின்னு ஒரு 3-4 பேர் மிஸ் ஆவாங்க, 5 பேர் மிஸ் ஆவாங்க, சரி இப்படி ஆகும். பட் கோப்ரா ரிலீஸ் ஆகி எனக்கு அடுத்து வந்த இமீடியட் ஹார்ட்லி கோப்ரா வந்து 31st ரிலீஸ் ஆச்சு. 15th வந்து என் பர்த்டே. இன் ஜஸ்ட் 15 days I was not in the mood to celebrate or anything. But அந்த இயர் எவ்ரிபடி வாஸ் தேர், நோபடி மிஸ்ட் அவுட். அதுக்கு ரீசன் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுன்றது கிடையாது. தே நோ நான் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். தே வாண்டட் டு பி வித் மீன்றது தான். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். லைக் வெரி 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 லைக் அவங்களுக்கு தெரியும். மேபி இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு கால் பண்ணி என்னாச்சு, என்ன இஷ்யூ, நீ எதுக்கு இதெல்லாம் பேசின அப்படின்றது தே கைண்ட் ஆஃப் ரீட் மீ, தே நோ மீ இன்சைட் அவுட். ஸோ டச்வுட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். தட் இஸ் வெரி நெசசரி ஃபார் அ பர்சன் லைக் யூ. ஸோ ஐ திங்க் யா கிரேட். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவ்? இப்போ இல்லை, ஃபேமிலி எப்போவுமே சப்போர்ட்டிவ். அந்த ஒரு டிசிஷனுக்கு சண்டை போட்டாங்க, பெரிய ட்ராமாலாம் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் தேட் இஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலி, ஃபேமிலி லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பயங்கர கனெக்டட். எல்லா விஷயத்துக்குமே செம்ம சப்போர்ட்டிவ். அண்ட் பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம டவுன் ஃபேஸில் நமக்கு தெரியும் த்ரூட்டாக நிற்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ ஓகே. ஸோ எஸ், டிமாண்டி காலனி 2 அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அ ஹியூஜ் ஹிட் அப்படின்றப்போ யூ ஆர் நவ் கமிங் இன் வித் ப்ரெஷர். அஃப்கோர்ஸ் இது வந்து ஈஸியாக கிராக்கன் பண்ணிட்டீங்களா? கிராக்கன் பண்ணிட்டோன்னா ஈஸின்லாம் சொல்ல முடியாது.
2015 ஃபஸ்ட் பார்ட் வந்து 17 செகண்ட் பார்ட் வந்திருந்தோம்னா நாங்கள் ஈஸியாக கிராக்கின் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். இட் டுக் அஸ் ஆல்மோஸ்ட் 8-9 years டு கெட் அ சாலிட் இது. ஏன்னா எனக்கு இப்போவும் ஐ எம் டென்ஸ்ட். எதுக்கு டென்ஸ்னால் நாட் அபவுட் த ரிசல்ட்டை பற்றி டென்ஸ் இல்லை, ஃபஸ்ட் பார்ட்டோட ஒரு க்ரியேட் பண்ணதை உடச்சிடக்கூடாதுன்ற அந்த ஒரு டென்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. எனக்கும் இருக்குது, அருள்நிதி பிரதருக்கும் இருக்குது. பட் வேறு எதுலேயும் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா நான் ப்ளஸ் என்ன சொன்னால் லக்கிலி நான் எதிர்பார்க்காத ஒரு சக்ஸஸ் அது. ஆமாம், நான் வந்து ஐ தாட், நான் தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஐ தாட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ கிரேட் ஃபிலிம், பட் எவ்ரிபடி என்ஜாய்ட் இட். எனக்கு அதை உடச்சிடக்கூடாது அட்லீஸ்ட் அப்படின்ற ஒரு பயம்தான் இத்தனை நாள். ஸோ இதுக்கான ஐடியா கிடைக்கிறதுக்கே இவ்வளோ டைம் ஆச்சு. இந்த ஐடியா வந்து கிடச்சிச்சு. அண்ட் இது வந்து இப்போ ஒரு 1 ஃபிலிமில் முடிகிற கதை கிடையாதுன்னு தெரிஞ்சு, ஸோ இன்னொரு 3 பார்ட்ஸுக்கு இதை ஸ்கிரிப்டாக எழுதியிருக்கோம். செகண்ட் பார்ட் ரிலீஸ். அண்ட் அதே மாதிரி உங்களோட சாய்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து எப்போ எங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. உங்களுடைய கேரக்டர்ஸ்க்கு நீங்கள் யாரை காஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம். ஸோ இந்த இதுலேயுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் பிரியா மேம் இருக்காங்க அப்படின்றப்போ ஹவு டிட் ஷீ கம் டு த பிக்சர்? சரி, அதான் இந்த கேரக்டரோட டிமாண்ட் தான் அது. ஸோ எப்போவுமே நான் ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஐ ஆல்வேஸ் காஸ்டட் ஃபார் த கேரக்டர், நாட் பேஸ்ட் ஆன் ஆர்டிஸ்ட் வேல்யூன்றதுக்குள்ளே எப்போவுமே பெருசாக போனது கிடையாது. ஸோ இந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன மெச்சூரிட்டி வேணும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சின்ன மெச்சூரிட்டி வேணும். பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப அண்டர் பிளேயும் பண்ணக்கூடாது. அது ஒரு மீட்டரில் ரொம்ப சட்டிலாக இருக்கணும், ஒரு மீட்டரில் இருக்கணும். அண்ட் தேர்ஸ் அ லாட் ஆஃப் இமோஷன்ஸ் பின் டு திஸ் கேரக்டர். அதை கரெக்டாக வெளில கொண்டு வரணுன்றது. இன்ஃபேக்ட் வந்து சூஸ் பண்ணதுக்கு ரீசன்ஸ் வந்து இப்போ ஒரு 5 பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா ஒரு 2 பாக்ஸஸ் தான் அவங்க டிக் பண்ணாங்க. பட் மீதி 3 பாக்ஸஸ் அவங்க ஷீ ஹேட் டு ஒர்க் ஹார்ட், ஆமாம், டு கன்வின்சிங்லி புல் ஆஃப் தட் கேரக்டர். அண்ட் இது வந்து அவங்களுக்கு அவங்க கெரியரில் ஒரு முக்கியமான படம் ஷுவராக இருக்கும். தட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர். எஸ், இப்போ வந்து ஒவ்வொரு படம் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு டிரெக்டர் அப்படின்னா அந்த படத்துடைய ஸ்கிரிப்டோ அந்த படத்துடைய கண்டென்ட் வந்து பர்சனலாக ஒரு சின்ன கனெக்ட் ஒரு அஃபெக்ட் ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே ஹாரர் படம் பண்ணுறப்போ டிரெக்டருக்கு என்ன விதமான இம்பேக்ட் இருக்கும்? உங்களுக்கு மென்டலி ஏதாவது அமானுஷ்யமாக தோணுமா? இல்லை வந்து do you feel disturbed when you're working on a script like this for a very long time? நிறைய வந்து ரெஃபரன்ஸ் எடுத்தோ இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணப்போ do you feel like that? எங்கள் சார் சொல்லுவார், அவர் என்கிட்ட கேட்டார் ஃபஸ்ட் படம் பார்த்து, ரொம்ப பயப்படுவியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னா. ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்னேன். இல்லைன்னா இப்படியெல்லாம் வராது அப்படின்னாரு. அதுக்கு என்ன ரீசன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பயங்கர பயம், டார்க்னா பயம். ஸோ அது யூஸ்வலாக நீங்கள் பயந்தவங்களை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இருட்டை பார்த்தோ எதை பார்த்து பயப்படுறவங்களுக்குன்னா அவங்க வெறும் இருட்டை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அந்த இருட்டில் ஏதோ உருவம் வந்துருமோன்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வரும். அந்த உருவம் இப்படி இருக்குமான்னு இமேஜினேஷன் வரும். அந்த உருவம் நம்மளை இப்படி வந்து ஒன்று பண்ணிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு இமேஜினேஷன் வரும். இதெல்லாம் இமேஜின் பண்ணி தான் பயப்படுவோம். ஸோ பயந்தாச்சு நிறையா டிசைனாக பயந்துருக்கும். ஸோ என்னெல்லாம் பயமுறுத்துன்றது தெரியும்ல. ஸோ அதை தான் வந்து எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றது தான். சரி, பயப்பட்ட ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து அந்த செட்டிங்கை பார்த்தாலே அதருமே சார். சுற்றி 100 பேர் இருப்பாங்க, தனியாலாம் எங்கேயுமே போக மாட்டோம். நீங்கள் வேறு கூட எல்லாம் இருந்துக்கோங்கடா. ஆக்சுவலி இது இப்போது நம்ம ஆன் ஸ்க்ரீன் கொண்டு வரதுன்றது அந்த கேமராவுக்கு முன்னாடி நடக்கிற விஷயந்தான். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஏதோ மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து நமக்கு பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ஒரு ரிசர்ச் ஒர்க் போன டிமாண்டி காலனி 2க்கான ரிசர்ச் ஒர்க் போகிறப்போ வாஸ் தேர் எனி பர்டிகுலர் இன்சிடென்ட் இது ரியல் லைஃப் நிறைய இருக்கா? ஏதாவது ரெஃபரன்சஸ் எடுத்தது ஏதாச்சும்? ரெஃபரன்சஸ்ன்ட்டு இல்லை, நிறையா இதுதான் ஸ்டோரிஸ் கேட்டிருந்துருப்பீங்க. ஸ்டோரிஸ் கேட்கல, ஆக்சுவலாக வந்து ஒரு சில இதெல்லாம் படித்தோம். தேர் இஸ் ஒன் பர்சன் ஹூ டீல்ஸ் வித் இந்த ஆஃப்டர் லைஃப்பை பற்றி ஆர் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்னால் ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் கொஞ்சம் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் லைஃப் இஸ் ஆஃப்டர் டெத் யூ ஹேவ் லைஃப், இஸ் இட்? ஆமாம். ஓகே, ஸோ ஆஃப்டர் லைஃப்பை அவங்க என்ன அதை எப்படி பார்க்குறாங்க. அண்ட் இந்த கோஸ்ட் காலர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, கோஸ்ட் கிட்ட பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க, அது வந்து உண்மையாக பொய்யா, இல்லை அவங்களுக்கு என்ன தான் வாட் இஸ் தேர் ஐடியாலஜி பிஹைண்ட் இட், என்ன தான் சொல்ல வர்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு இதை 100% அக்செப்ட்லாம் பண்ணல. இதுக்குள்ளே எங்கேயாவது ஏதாவது ஒரு லாஜிக் சிக்குதா, ஏதாவது ஒன்று வந்து கதைக்கு கனெக்ட் ஆகுதான்னு வந்து தேடுற ஒரு விஷயந்தான். அதில் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் கைண்ட் ஆஃப் மேட் சென்ஸ். ஏன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் அ சயின்ஸ். வாட் இஸ் ஆஸ்ட்ரல் ட்ராவல் அபவுட்? ஆஸ்ட்ரல் ட்ராவல்ன்றது என்னென்னா, there's a belief that astral travelன்றது வேறு. there's a belief that உங்கள் சோலோட லைஃபுக்கு வந்து அதுக்கு வந்து எண்டே கிடையாது. இட் இஸ் அகெயின் லைக்
அழிவற்ற ஒரு விஷயமா? மேட்டர் மாதிரி தான். இட் கேன் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர். அந்த மாதிரி சோலோட லைஃப்ன்றது அதுக்கு வந்து ஏஜே கிடையாது. ஸோ இப்போது அந்த சோல் வந்து ஹஸ் டேக்கன் அ ஹியூமன் ஃபார்ம் அண்ட் இஸ் ஹியர். மேபி ஆஃப்டர் திஸ் அது வேற ஒரு ஃபார்ம் எடுத்து வேற ஒரு உலகத்தில் வேற ஒரு உயிராக ட்ராவல் பண்ணும். அதுக்கப்புறம் அது வேறு எங்கேயோ போய் வேற ஒரு உருவமாக ட்ராவல் பண்ணும். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அது. ஸோ அதில் இந்த உலகத்தில் இறந்ததுக்கப்புறம் இன்னொரு உலகத்தில் அந்த உருவம் அது போய் அந்த சோலோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்குள்ளே போகிற அந்த இடைப்பட்ட ஸ்பேஸ் தான் வந்து இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன, இது எந்த அளவுக்கு பிலீவபிள், இந்த மாதிரி இவங்க ஏதாவது மீட் பண்ணியிருக்காங்களா, இவங்க வந்து இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசியிருக்காங்க, ஸ்டோரி இந்த மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் கேட்டிருக்கீங்க? ஏன்னா இப்போது அந்த சும்மா ஜென்ரலாக ஆத்மா சாந்தி அடையிறதுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது என்னென்னா அப்போ அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் சும்மா ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து அதை கேட்க நமக்கு வந்து ரொம்ப அபத்தமாக இருக்கும், என்னடா இது இப்படிலாம். பட் இந்த ஒரு கான்செப்டோடு நீங்கள் பார்க்கும்போது தோஸ் பர்டிகுலர் சோல்ஸ் அவங்களால அந்த லைஃப்பை வந்து அடுத்த லைஃபுக்கு போய் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாமல் இங்கே சுற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, கேட்க ரொம்ப காமெடியாக இருக்கும். பட் வந்து காமெடியாக இருக்குது, பயமாக இருந்தால் ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வி தாட் ஆஃப், இது எப்படி என்ன பண்ணலாம், என்ன அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதெல்லாமே சயின்ஸ் தான். இது எதுவுமே do you believe in that first of all? இந்த நீங்கள் சொன்ன விஷயத்துலலாம் எனிதிங் ஆஃப்டர் லைஃப் எனிதிங் அது எனக்கு வந்து அபத்தமாக இருக்கலாம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இஃப் somebody tells it to me, நான் வந்து சயின்டிஃபிக்காக இஸ் இட் பாசிபிள்ன்றது தான் நான் யோசிப்பேன். ஏன்னா சயின்ஸை பிலீவ் பண்ணுவோம். ஏன்னா ஸோ சயின்டிஃபிக்காக இதுக்கு ஒரு ரீசனிங் இருக்குது அப்படின்னா ஐ வில் பிலீவ் இட் ரைட் அவே. அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து சும்மா கட்டுக்கதை அப்படின்ட்டு அதை விட்டு இப்போ கிமிக்ஸ் தான் அது. ஸோ இப்போ அருள்நிதி சார் வந்து திருப்பியும் வராரு அப்படின்றப்போ one thing we all looked up was he's like known for this thriller genres, full horror and thriller தான் அவருடைய அரீனாவாக இருந்துச்சு. and he's trying to slowly shift parts. இப்போ அவர் வந்து திருப்பி ஒரு ஹாரர் படம் பண்ணுறாரு அப்படின்றப்போ he could have selected anything else, அவர் நிறைய பண்ணியிருந்திருக்கலாம். பட் திருப்பி அவங்க கூட கொலாபரேட் பண்ணுறாரு அப்படின்றப்போ that adds more, எங்களுக்குமே ஒரு குட் சாய்ஸ் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் கொடுக்குது. ஸோ ஹவு டு திருப்பியும் எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணீங்க? ஹவு டு தட் ஹேப்பன்? ஆல்வேஸ் ஆன் த கார்ட்ஸ். இது வந்து ரொம்ப நாளாகவே டிஸ்கஸ் பண்ணுற இந்த விஷயம் தான். லைக் எங்கள் டீம்லேருந்து எல்லாருக்குமே தெரியும் சம்டே டிமாண்டி 2 இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஆமாம், அது ஸ்கிரிப்ட் கிராக் ஆகிறதுக்கான டைம் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அது ஸ்கிரிப்ட் கிராக் ஆன உடனே இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்படியே. ஏன்னா பிகாஸ் 2 பேரோட கெரியர்லேயுமே அது ரொம்ப முக்கியமான படம். அண்ட் 2 பேருக்குமே வந்து ஒரு பெரிய நேம் வாங்கி கொடுத்த படம் அது. ஸோ அதோட செகண்ட் இதுக்கு நான் கொலாபரேட் பண்ணோம்னா இட் வாஸ் நாட் அபவுட் பிஸ்னஸ் ஆர் மணி ஆர் எனி திங். அதை வந்து வி வாண்டட் டு கேரி ஃபார்வர்ட் அண்ட் டூ சம்திங் வித் தட் அப்படின்னு. ஓகே, ஸோ இட் இஸ் லவ்லி டாக்கிங் டு யூ இன் பர்சன். யூஆர் அ வெரி சென்சிபிள் பர்சன் அண்ட் ரொம்ப சென்சிட்டிவ். You have a lot of things to do in the cinema is what I feel. And the conversation was so real and genuine. Thank you so much. இவ்வளோ டைம் எங்களுக்கு கொடுத்து நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் டிமாண்டி காலனி 2 அண்ட் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். Pad Rapid, India's finest audio wearable brand, starting at $999.